ரெக்கார்டிங் பார்த்துக்கிறியாமா? ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வாரம் 180வது வாரம், 21 செப்டம்பர். இன்னிலேருந்து நவராத்திரி ஆரம்பிக்கிறது. அது கணக்காக பார்த்தோன்னா அமாவாசையிலேருந்து சொல்வா, ஆர் பிரதமையிலேருந்து சொல்கிறா. ஸோ நவராத்திரி ஆரம்பத்தின் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தினமான இன்று 180வது செஷன் நம்மளோட பக்தி சங்கல்பத்தோடு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கணேச மந்திரத்தோடு ஆரம்பித்து வாரம் ஒரு குறளில் 10வது குறள் ஃப்ரம் வெஹாமை அப்படின்ற அதிகாரத்தை கம்ப்ளீட் பண்ணுறோம் இந்த வாரத்தோட. அது முடிச்சுட்டு கேச க்ஷேத்திரம், அதுக்கு முன்னாடி நோத க்ஷேத்திரம், போன வாரம் பார்த்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமைகளை பார்க்க போகிறோம். அது முடிச்சுட்டு கனகதாரா ஸ்தோத்திரம் பாசிபிளி இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணணும்னு வச்சுருக்கேன், பார்ப்போம். ஸோ அது முடிச்சுட்டு முருகனாந்தம். இதுதான் இன்றைக்கான அஜெண்டா. குயிக்லி மூவிங் ஆன், வீல் ஸ்டார்ட் வித் விநாயகர் வந்தனம். ஷீதலா மேம். ஷீதலா மாமி, நமஸ்காரம். நமஸ்காரம். யஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூபலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். யஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூபலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். விநாயகமூர்த்தி கி ஜெய். எஸ், இந்த வாரம் காலை வணக்கம் மாமி, நமஸ்காரம். கரெக்டாக ஷார்ப்பாக வந்துட்டேன் மாமி. என்ன கண்ணா? ஐயோ சோக கேக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பால ரெண்டு பாலா என்ன பேசுறா, என்ன சொல்றான்னு கேட்கணும்ல. ஆஹா, கண்டிப்பா 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 கண்டிப்பா. ஆல் சண்ட் 8 to 9 ரெண்டு பாலா என்ன சொல்றா? கண்டிப்பா, ரொம்ப சந்தோஷம். Thank you. God bless you பா. ரெண்டு பேருக்கும் God bless you. நமஸ்காரம் நமஸ்காரம். ஸோ இந்த வாரம் 10வது குறள் வெஹாமை அதிகாரத்தினுடைய கடைசி குறளில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு கன்க்ளூசிவ் குறளாக சொல்கிறேன். போன குறளில் கூட நம்ம பார்த்துருப்போம். அதாவது மகாலட்சுமியை பற்றி சொல்கிற இந்த செல்வம் எப்படி இருக்கு, அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் ஒரு சில குறள்களும், அதுக்கப்புறம் பேசிவ் வாய்ஸில் ஒரு சில குறள்களும் சொல்லியிருந்தார். அதாவது நன்மையை பேஸ் பண்ணி ஒரு குறள், தீமையை பேஸ் பண்ணி குறள் அப்படின்ற மாதிரி சொல்லி முதல்ல எல்லா தீமைகள்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் லாஸ்ட் 2 குறளில் நன்மைகளை பற்றி சொல்கிறார். இவ்வளவு கிடைக்கிறதுப்பா, நீ பார்த்து பண்ணு அப்படின்ற. அது மாதிரி இந்த வெஹாமையில் இந்த கடைசி குறளில் என்ன மாதிரி சொல்ல போகிறார் வள்ளுவர் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ முதல்ல இந்த குறளை பார்ப்போம், அதுக்கப்புறம் அதனுடைய மீனிங்கை பார்க்கலாம். குறள் யார்? சீதலா மாமியை கண்டினியூ பண்ணலாமா? பண்ணலாமே. ஓ எஸ், ஓகே. இரல் ஈனும் எண்ணாது வெஹின், இரல் ஈனும் எண்ணாது வெஹின், விரல் ஈனும் வேண்டாமை என்னும் செருக்கு. விரல் ஈனும் வேண்டாமை என்னும் செருக்கு. செருக்கு. இரல் ஈனும் எண்ணாது வெஹின், விரல் ஈனும் வேண்டாமை என்னும் செருக்கு. விரல் ஈனும் எண்ணாது வெஹின், விரல் ஈனும் வேண்டாமை என்னும் செருக்கு. 2 times. விரல் ஈனும் எண்ணாது வெஹின், விரல் ஈனும் வேண்டாமை என்னும் செருக்கு. சூப்பர். அல நான் என்னும் செருக்குன்னு வரதுனால நான் CHE போட்டிருக்கேன். என்னும் செருக்கு. ஆக்சுவலி அதனால போட்டிருக்கேன். க ங ச தானே சொல்கிறோம் தமிழில். நிறைய சா யூஸ் பண்ணுவான். இப்போ இந்த திருநெல்வேலி சைடோ இல்லை அந்த சைடு நீங்கள் போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாவை வந்து சாவாவே யூஸ் பண்ணுவா. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பா. கரெக்டா? நீங்கள் கவனிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் கவனிச்சிருப்போம். அந்த மாதிரி அது பயன்பாடு தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொருத்தர் சொன்னார், பேரை எப்படி வேணால் எழுதலாம். இங்கிலீஷில் நம்ம பேரை எழுதுகிறோம் இல்லையா, அந்த நேம் வந்து இப்படி தான் ஸ்பெல்லிங்னு அதுக்கு கிடையாது அப்படின்னு ஒருத்தர் வந்து சொன்னார். அது புதுசாக இருந்தது எனக்கு. ஓ ஆமாம், கரெக்டு தான்.
பாலசுப்ரமணியனுக்கு ஒய்ஏஎன் போட்டாலும் கரெக்டு தான், ஏஎன் போட்டாலும் கரெக்டு தான் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அந்த ஆமா மாதிரி ப்ராப்பர் நவுன் வந்து பேசிக்லி அப்படிதான். ஏன்னா அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருவள்ளூர்னு வச்சுக்கேன், நிறைய பேர் LOOR போடுவா, சில பேர் LUR போடுவா. கரெக்ட், அது வந்து போத் ஆர் கரெக்ட் இல்லையா? அது ஆமா ஆமா கரெக்ட். ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ இது இங்கிலீஷ்காரன் எது பண்ணாலும் கரெக்ட் தான். அது சரி. இல்லை அந்த லாங்குவேஜ் அந்த மாதிரி எது கரெக்ட் எது இப்படி பண்ணாலும் வளையிறது, அதனால வந்து அது இதுவாக இருக்கு. ஸோ இப்போ வள்ளுவருக்கு வருவோம். இப்போ இந்த குறள்ல ஒருத்தனுடைய ஒரு பெருமையை பற்றி, அதாவது வெகாமை, இந்த வெகாது இருத்தலுக்கு என்ன பெருமை, அந்த பெருமையை நீ எப்படி அடைவாய் அப்படின்னு வந்து சொல்ற ஒரு குறளா அது இருக்கு. சொல்றார், எண்ணாது வெஹின் இரல் ஈனும். இந்த இரல் ஈனும்ன்றதை எண்ணாது வெஹின்க்கு அடுத்தது போடணும். எண்ணாது வெஹின் இரல் ஈனும் வேண்டாமை என்னும் செருக்கு விரல் ஈனும். இப்படிதான் இதை வந்து ஜம்பிள் பண்ணிக்கணும். இரல்னா என்ன, விரல்னா என்ன? இந்த விரல்ன்ற ஒரு வார்த்தை வந்து திருப்புகழில் அருணகிரிநாதர் வந்து ஒரு சில, எனக்கு அது விரல்னு படித்த உடனே எனக்கு அந்த திருப்புகழ் தான் ஞாபகம் வந்து, விரல் மாறனைந்து மலர்வாழி சிந்தன்னு ஒரு திருப்புகழ் இருக்கு. அந்த மாதிரி விரல்னா என்ன, இரல்னா என்ன? இப்போ இரல் அப்படின்னா அது வந்து ஒரு கெடுதல் அப்படின்னு அர்த்தமா. அப்போ எண்ணாது வெஹின், இந்த விளைவை எண்ணாமல் நீ அதை ஆசைப்பட்டு வெஹினாயானால் அது உனக்கு என்ன தரும், என்ன ஈனும். ஈனும்னா வந்து கிடைக்கிறது. ஸோ அது வந்து கிடைக்கும். என்ன கிடைக்கும் அப்படின்னா இரல் ஈனும், விச் இஸ் கெடுதல். கெடுதல் உனக்கு கிடைக்கும். சரி, இப்போ நான் வேண்டாம் அப்படின்னு நான் இருக்கேன். வேண்டாமை என்னும் செருக்கு, என்ன அழகான வார்த்தை, செருக்குன்னு போட்டார். எனக்கு வேண்டாம்பா, நான் நிம்மதியாக இருக்கேன். அது ஒரு ப்ரைடு அப்படின்றார். வேண்டாமை என்னும் செருக்கு அது வந்து என்ன ஈனும் அப்படின்னா விரல் ஈனும், விச் மீன்ஸ் விரல் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம். விரலுக்கு நிறைய மீனிங் இருக்கு. விரல்னா வெற்றி, விரல்னா பெருமை, விரல்னா வலிமை, வீரம், சிறப்பு, இப்படி வேணா சொல்லலாம். அந்த சிறப்புகளை உனக்கு தரும் அது. அப்போ பிறர் பொருள் மீது அதை ஆசைப்பட்டு அதை வந்து நம்ம கவரணும் அப்படின்னு நினைச்சாலோ கவர்ந்தாலோ அதனால கேடு விளையிறது. இதை பற்றி இந்த அதிகாரத்தில் மிச்ச எல்லா குறள்லையும் விரிவாக பார்த்தோம். சுருக்கமாக சொன்னால் எப்படி சொல்லணும், தன்னெஞ்சே தன்னை சுடும், ஆர் உறவுகளை இழப்போம் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். அப்புறம் மகிழ்ச்சியை இழப்போம்னு சொல்கிறார். அப்புறம் நிம்மதி போயிடுங்கிறார். அப்புறம் வந்து சுற்றத்தை இழப்போன்றார். இவ்வளவு இவ்வளவு இஃபெக்ட்ஸ் இருக்குது ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு தாட்டுக்கு. பெருமை, புகழ் இதெல்லாம் போயிடுறது அப்படிங்கிறார். அப்போது அடுத்தவாளோட பொருள் மேலே ஆசைப்படாமல் அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாருன்னா அங்கே அவர் வந்து ராஜாவாக இருக்கார். அப்போது முடிவெடுக்கிற நிலைமையில் அவர் இருக்கார். அந்த ஒரு சித்தம் அவருக்கு தெளிவாக இருக்குது அப்படின்னு புரியுது. அப்போது இந்த ஒரு ரஜினிகாந்த் பாட்டில் வந்து எனக்கு வந்து இந்த வரி ரொம்ப நல்லா இருக்கும். அந்த முத்து படத்துலையோ அதுலையோ வரும், மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது, இந்த கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானி, கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன் அப்படின்னு வரும். அப்போது ஒரு பொருள் வந்து அதனுடைய முடிவை எடுக்கிறதா, உன் முடிவை அந்த பொருள் எடுக்கிறதா, நீ எடுக்கிறியா? அப்போ நீ எடுத்தா அங்கே நீ ராஜா. இந்த குறளை படித்த உடனே எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் வந்தது. அப்போது அப்படிப்பட்ட வெற்றி அதை வந்து நீ வந்து பெறற. அந்த வெற்றி வெறுமன வெற்றி அப்படின்னு கூறாமல் விரல் அப்படின்னு வள்ளுவர் கூறுறார்.
அது ஏன் அப்படின்னா, மிச்சவாளோட பொருள் வேண்டாம் அப்படின்ற முடிவெடுக்கிற ஒரு பக்குவம் ஒருத்தனுக்கு இருக்கும் அப்படின்னா அவருக்கு ஒரு உள்ளார்ந்த ஒரு ஒரு கர்வம் இருக்கும், ஒரு செருக்கு இருக்கும். அந்த செருக்கு அதுதான் விரலை தரும், வெற்றியை தரும் அப்படின்னு சொல்றார். ஆக இந்த குறள் அதனுடைய கருத்து வந்து என்ன அப்படின்னா, தீய விளைவுகளை என்ன சொல்றது எண்ணாமல், அடுத்தவாளோட பொருளுக்கு மேல ஆசைப்படாமல், அதாவது அடுத்தவாளோட பொருளுக்கு மேல ஆசைப்பட்டால் என்ன ஆகும், நமக்கு கேடு உண்டாகும். அதுவே அடுத்தவாளோட பொருள் எனக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு செருக்கோட ஒரு கர்வத்தோட இருந்தால் அது நமக்கு ஒரு உள்ளார்ந்த ஒரு வெற்றியையும் அந்த ஒரு புகழையும் பெருமையையும் தரும் அப்படின்னு சொல்றார். இதுக்கு நான் ஒரு சில ரெஃபரன்சஸ் தேடினது வந்து ஈஸிலி அவைலபிள் ரெஃபரன்ஸ் என்னன்னா திருமூலரோட திருமந்திரம். திருமந்திரத்துல ஒரு தந்திரத்துல ஒரு பாட்டு உண்டு. அதாவது ரிஷிகள் ஆர் இந்த என்ன சொல்றா முனிவர்களுக்கு துறவரம் மேற்கொண்டவாளுக்குடைய ஒரு இயமங்களை பத்தி சொல்றார். அதை சொல்லும் பொழுது வள்ளுவர் துறவரத்தை பத்தி என்னென்ன சொல்லியிருக்காரோ அத்தனையும் திருமூலரும் சொல்லியிருக்கார். அது வள்ளுவர் திருமூலர்கிட்டேருந்து எடுத்துட்டு இருப்பார். ஏன்னா வள்ளுவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஞானி அப்படின்னு எடுத்துக்கலாமே. அப்போ அதுல வந்து ஒரு பாடல் இருந்தது. அந்த பாட்டுல வந்து ஒரு 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 வரி இருந்தது. அதாவது என்னன்னா, வல்லான் பகுத்துண்பான் மாசிலான் கட்காமம் இல்லான் நியமத்திடையில் நின்றானே அப்படின்னு ஒரு அந்த பாடல்ல முடியறது. அதுல வந்து அவர் வந்து சொல்றார், கொல்லான் பொய் கூறான் களவிலான். இந்த களவிலான் அப்படின்றது அந்த வெகாமை. எழுங்குணன் நல்லான் அடக்கமுடையான் நடுச்செய்ய வல்லான் பகுத்துண்பான் மாசிலான் கட்காமம் இல்லான் நியமத்திடையில் நின்றானே அப்படின்னு ஒரு பாடல். அதே மாதிரி இந்த விரல் அப்படின்ற இந்த வார்த்தையை பத்தி வரும்போது பெரிய புராணத்துல வந்து ஒரு கதை என்னன்னா, ஒரு நாள் வந்து ஒரு பக்தனுடைய இதுல வந்து அவன் கனவுலையோ அவனுக்கு முன்னாடி வந்து அந்த இறைவன் வந்து வரார், சிவபெருமான். பக்தா, உன்னுடைய பக்திக்கு நான் வந்து ரொம்ப மெச்சினேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படிங்கிறார். அவர் வந்து சொல்றார், அந்த பக்தர் வந்து சொல்ற, ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு. எவருக்கா, என்னடா அது, இன்னும் ஒண்ணுமே வேண்டாங்கிற நீ அப்படின்னு. ஆமா, ஒன்றும் வேண்டாம், உனக்கு என்ன செல்வம் வேணும்னு சொல்லு, நான் தரேன், கேளு 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 அப்படிங்கிற. அப்போ அந்த பக்தன் சொல்றான், இந்த மாதிரி தங்கமும் வைடூரியம் செல்வம் இதெல்லாம் வந்து வீடு கட்டும் ஓடு மட்டும்தான் எனக்கு ஒரு ஆசை. இப்போ இந்த தங்கம் செல்வம் இதெல்லாம் வச்சிருந்தா இந்த ஓட்டு வீடு தான் நான் வச்சுட்டு இருக்கேன், அதெல்லாம் எனக்கு எதுக்கு வேண்டாம், எனக்கு தங்கம் வைடூரியம் எல்லாமே வந்து என் வீட்டு ஓடு தான். சரி, உனக்கு சொர்க்கம் வேணுமா சொல்லு, நான் தரேன். இல்லை அதுவும் வேண்டாம். ஒண்ணுமே வேணான்னா அப்புறம் எதுக்கு என்ன வந்து வணங்குற நீ அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பக்தன் சொல்றான், எனக்கு உன் மேல அன்பு, அது காதல், உன்னை வணங்கணும்னு போல இருந்தது, மிச்சபடி எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு கதை ஒன்று உண்டு. அப்படின்னு சொன்ன உடனே அதாவது எனக்கு இது வேணும், எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து இது பண்றோம். அதனால்தான் அப்படி இல்லாம எதுவுமே வேண்டாம் அப்படின்ற ஒரு சரண்டர் ஸ்டேட் ஆர் அந்த அன்பின் மிகுதி. இப்போ அம்மாவை தான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். ஒரு அம்மா வந்து தன் குழந்தை இதை செய்யும்னு நினைச்சு அவ வந்து பால் கொடுக்கறது இல்லையே, அவ வந்து வளர்க்கறது இல்லையே. ஆக அந்த அன்பு, அந்த ஒரு இதை வந்து நம்ம இறைவனிடமும் வைக்கணும். அப்போ அந்த மாதிரி வச்சா பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ அப்படின்னு
அப்படிதான் மாணிக்க வாசகர் பாடியிருக்கார். அப்படி வச்சா அந்த தாயை விட சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு சிவபெருமான் வருவார் அப்படின்னு தெரியுது. அப்போ அந்த அன்பு, அதனாலதான் பயன் எண்ணாமல் உழைக்கச் சொன்னாள், பக்தி செய்து பிழைக்கச் சொன்னாள் அப்படின்னு பாரதியார் பாடுறார். ஆக அந்த வேண்டாமை அப்படின்ற ஒரு தன்மை அது என்ன தரும் அப்படின்னா செருக்கை தரும். அது ஒரு விதமான உள்ளார்ந்த ஒரு கர்வம். அந்த கர்வம் நல்ல கர்வம். என்னது கர்வத்தை தரும் அப்படின்னு சொல்றானே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். அந்த கர்வம் நல்ல கர்வம், அந்த கர்வத்தை தரும் அப்படின்னு சொல்றார். அந்த ஒரு நல்ல கர்வம் எதை ஈனும், எதை அல்டிமேட்டா தரது அப்படின்னா விரல் ஈனும் ஆர் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் இந்த 10வது குறள்ல இந்த வெகாமையை பத்தி ஒரு கன்க்ளூசிவ் ரைட்டப்பா நம்மளுக்கு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி கெடுதல் வெகினால் என்ன கிடைக்கும், வேண்டாமை அப்படின்றது என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அழகா இந்த அதிகாரத்தை அவர் கம்ப்ளீட் பண்றார். ஸோ இதுதான் ஓடு எது கேட்டார் கட்சியில? ஓட கேட்கலப்பா, என்கிட்ட நானே ஓட்டு வீட்டில தான் இருக்கேன். அதனால எனக்கு எதுக்கு இந்த செல்வம் இதெல்லாம் போதும்னு சொன்னார். போதும்னு சொன்னார். கரெக்ட். ஸோ இதுதான் இந்த 10வது குறள். இரல் ஈனும் எண்ணாது வெகின், எண்ணாத வெகின் இரல் ஈனும் வேண்டாமை என்னும் செருக்கு விரல் ஈனும் அப்படின்ற இந்த 10வது குறள். ஸோ இந்த குறளை ஒரு தடவை சொல்லிடுங்க, நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். இரல் ஈனும் எண்ணாது வெகின் விரல் ஈனும் வேண்டாமை என்னும் செருக்கு. இரல் ஈனும் எண்ணாது வெகின் விரல் ஈனும் வேண்டாமை என்னும் செருக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ போன வாரம் பார்த்த க்ஷேத்திரம் அபிராமேஸ்வரர் கோவில், திருவாமத்தூர், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த கோவிலை பற்றி ஒரு சின்ன ஜிஸ்ட் பை கிரிஜா மாமி. ஓவர் டு கிரிஜா மாமி. திருச்சிற்றம்பலம். எல்லாருக்கும் நமஸ்காரம். சென்ற வாரம் நாம் பார்த்த அருமையான அரிதான கேத்திரம் திரு ஆமாத்தூர் அபிராமேஸ்வரர் கோயில், விழுப்புரம். ஹரியும் ஹரனும் ஒன்று என்பது விளங்கும் பெயர் அல்லவா இது? அபிராமேஸ்வரர் ஸ்ரீராமர் வழிபட்ட இறைவன். இத்தலம் விழுப்புரத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. ஆவினங்களை ரட்சிக்கும் ஈசன் உறைவதால் திரு ஆமாத்தூர் என பெயர் பெற்றது. சுயம்புவான இறைவனின் திருநாமம் அபிராமேஸ்வரர் எனும் அழகிய நாதர். இறைவி முத்தாம்பிகை எனும் அழகம்மை நாயகி. உள்ளே பலிபீடம், நீண்ட கொடிமரம், துவாரபாலகர் எல்லாம் காணலாம். பிரிங்கி எனும் முனிவர் அம்மையை தவிர்த்து ஈசனை மட்டும் வணங்குவேன் என்று வண்டாக மாறி ஈசனை வலம் வந்தார். கோபம் கொண்ட அன்னை அவரை வன்னி மரமாகும்படி சபித்து விட்டார். வன்னி மரம் இங்குள்ளது இப்போதும். இங்கு இறைவனும் இறைவியும் தனித்தனியே எதிரும் புதிருமாக ராஜகோபுரத்துடன் 2 கோவில்களில் அருள் பாலிக்கிறார்கள். 1500 ஆண்டுகள் பழமையான இத்தலம் ஆற்றங்கரையும் வயல்களும் சூழ அமைந்துள்ளது. சோழ அரசன் ராஜராஜ சோழன் முதல் விஜயநகரத்து அரசர் கிருஷ்ணதேவராயர் வரை திருப்பணி செய்து கட்டி வைத்த கற்கோயில். இதனில் ஏராளமான கல்வெட்டுகள் சுவற்றில் காணப்படுகின்றன. தேவார பாடல்களில் இடம்பெற்றுள்ள இத்தலம் அருணகிரிநாதராலும் பாடப்பட்டுள்ளது. 7 நிலை கோபுரம், 9 கலசங்கள் கொண்ட இக்கற்கோவில் சமீபத்தில் 2023ஆம் ஆண்டு குடமுழுக்கு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை செல்லும் முன் ராமபிரான் இத்தலத்து இறைவனை வணங்கினார் என்பதற்கு சான்றாக ஸ்ரீராமபிரான், சீதா பிராட்டி, லக்குவன், அனுமன், சுக்ரீவன் ஆகியோர் உள்ள தனி சந்நிதியும் இங்கு உள்ளது. ஆவினங்கள் பிற விலங்குகளிடமிருந்து தம்மை காத்துக்கொள்ள நந்தியிடம் வேண்டி இத்தலத்து ஈசன் அவர்களுக்கு கொம்புகளை முளைக்க செய்தார். எனவே இவ்விறைவன் உரையும் தலம் ஆமாத்தூர் என வழங்கப்பட்டது என்பர். மூலவர் மேல் பசுவின் குளம்படிகளை காணலாம். பிரகாரத்தின் உள்ளே பெரிய சுதை நந்தி ஒன்றும் சிறிய கல் நந்தி ஒன்றும் உள்ளது. வறட்சி காலத்தில் கல் நந்தி உரையும் இடத்தில் நீர் நிரப்பி பிரார்த்தனை செய்தால் மழை வரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை.
அம்மனின் சன்னதியில் சிறப்பாக ஒரு திருவட்டப்பாறை இருக்கிறது. சொத்துக்களை பிரிக்கும் வழக்குகளில் சரியான தீர்ப்பு வர வேண்டும் என்றால் மக்கள் இப்பாறையின் மேல் சத்தியம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். பொய் சத்தியம் செய்தால் அம்மன் தண்டித்து விடுவாள். சொத்திற்காக ஏமாற்றியவரை கருநாகம் தீண்டிவிடும் எனும் அச்சம் உள்ளது. அம்பிகையின் மேல் நாகத்தின் வால் ஒன்று சித்தரிக்கப்பட்டுள்ளது. தொன்று தொட்டு இந்த நம்பிக்கை இங்கு உள்ளது. இந்த அம்பிகை சன்னதியில் ஆதிசங்கரால் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது என்கிறார்கள். தேவிக்கு எதிரே பொய் சொல்ல யாருக்கும் அச்சம் இருக்கும் அல்லவா? இங்கு சிறப்பான உற்சவம் பங்குனி உத்திரம். இங்குள்ள பெரிய கல் மண்டபத்தில் அன்னதானம் நடக்கிறது. பிற சந்நிதிகள் விநாயகர், முருகன், 8 லிங்கங்கள், பிச்சாண்டார், தட்சிணாமூர்த்தி, துர்க்கையம்மன், நடராஜர், நான்முகன், காசி விஸ்வநாதர், குபேரலிங்கம், சப்தகன்னிமார், கஜலட்சுமி, 63 நாயன்மார்கள் என ஏராளமான சன்னதிகள் நீண்ட பெரிய வெளிப்பிரகாரம் முழுவதும் உள்ளன. முகூர்த்த நாட்களில் நிறைய திருமணங்கள் இங்கு நடைபெறுகிறது. விசாலமான பிரகாரம். இதற்கு கோவில் அலுவலகத்தில் தக்க சான்றுகள் சமர்ப்பித்து உரிய விண்ணப்பங்கள் பதிவு செய்து அனுமதி பெற்று திருமணங்கள் நடத்தலாம். நடை திறக்கும் நேரம் காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. பிரம்மாண்டமான இக்கோயிலை கட்டிய மன்னர்களையும் சிற்பிகளையும் வணங்கி அழகம்மை நாயகுடன் உரையும் அழகியநாதரை வணங்கலாம் வாருங்கள். என்ன அழகான தமிழ் பெயர் அல்லவா? வணக்கம். திருச்சிற்றம்பலம். ரொம்ப அழகான ஒரு தகவல்கள், ரொம்ப அழகா கோர்த்து அது ஒரு மாலையா பண்ணி அபிராமேஸ்வரருக்கு போட்டாச்சு மாமியால. எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம். மாமி. ஸோ இந்த வாரத்தினுடைய நோத கஷேத்திரம் கிரிஜா மாமி ஒரு விஷயம், எல்லாம் எவ்வளவு கோயில் 1000 வருஷத்துக்கு மேல இருக்குல்ல, தெரிய மாட்டேங்குது. சர்வசாதாரணமா தெரியும். இப்ப வார வாரம் கேட்கறது மாமி சொல்லும் போது 1000 வருஷம்ன்றது நேத்து நடந்த மாதிரி. So many kings have also done திருப்பணி here. அதுவும் இன்னும் அதிசயமா இருக்கு இல்லையா? இனிமே கோவில்களே கட்ட வேண்டாம், புதுசா இருக்கிற கோவில்களை பராமரிச்சாலே போறோன்ற அளவுக்கு 1000 எத்தனை கோயில்கள் இருக்கு. நாங்க ஆடிட் பாக்குற ஒரு ட்ரஸ்ட் ஒன்று இருக்கு, அதாவது அண்ணாமலையார் அறப்பணி குழுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் ஒன்று இருக்கு. ஸோ அவளுக்கு என்னன்னா, த பேசிக் ஆப்ஜெக்ட் ஆஃப் அந்த ட்ரஸ்ட் வந்து இந்த மாதிரி சிதிலமடைஞ்ச கோவில்கள் ஆர் அந்த அதெல்லாம் ரிவைவ் பண்ணி ஒரு நார்மலாக டெய்லி ஒரு விளக்கு போடுற அளவுக்காவது அந்த கோவிலில் ஏதாவது ஒரு திருப்பணி, அதாவது எண்ணெயும் திரியும் அந்த மாதிரி ஏதோ வாங்கி கொடுத்துருவாப்பில் இருக்கு அந்த மாதிரி. ஸோ அந்த கோயில்கள் இவா போய் சூஸ் பண்ணுற கோயில்கள் எல்லாமே வந்து மகாபெரியவா வந்து ஒருத்தருடைய கனவுல வந்து சொல்கிறாராம், இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இவா நம்பவே இல்லை, ஏன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக புதரா இருந்துதான். ஸோ அப்புறம் போய் பார்த்தா இங்கே என்ன கோவில் இருக்குன்ற ஏதோ தெரியாமல் சொல்லிட்டா இவான்னு நினச்சிட்டு விட்டாலாம். அப்புறம் திரும்பி இன்னொரு தடவை கனவுல வந்து இந்த மாதிரி இங்கே போய் நீங்கள் பாருங்கோ அந்த இடத்துல இருக்குன்னு சொன்ன உடனே அங்கே போய் பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட 1800 1900 வருஷம் பழமையான சிவன் கோயில் ஒன்று இருக்கு. அந்த மண்ணிலேருந்து இப்போ இதுவான லிங்கத்தை அப்படியே எடுக்கிறாவா. அந்த வீடியோலாம் பார்த்தோம் நாங்கள். பார்த்து அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகிடுது. அந்த மாதிரி எத்தனையோ கோயில்கள் வந்து ரொம்ப, அதாவது ஒரு வேளை விளக்கு போடுற அளவுக்கு கூட வழி இல்லாமல் எத்தனையோ கோயில்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே பண்ணாலே போகிறோம். இப்போ எல்லாருமே வந்து நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, ரொம்ப பெரிய கோயில்களை மட்டும்தான் நம்ம பார்க்குறோமே தவிர அந்த சின்ன சின்ன நம்ம ஊர் கோயிலில் இருக்கிற நம்ம ஊர் சுவாமியை வந்து நம்ம பார்க்கறது இல்லை. ஸோ அது வந்து ஒரு இது. நம்ம இங்கேருந்து திருச்செந்தூர் போகிறோம், திருத்தணி போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம். பட் ஆனால் வந்து நம்ம ஊரில் என்ன கோயில் இருக்குது, அதுக்கு இல்லை ஒரு எண்ணெய் பேக்கெட்டோ ஒரு இதுவோ இல்லை வந்து அதை போய் ஒரு விசிட் பண்ணுறது அப்படின்ற ஒரு பழக்கத்தை நம்ம வச்சுக்கணும். குழந்தைகளுக்கும் அதை சொல்லித்தரணும். ஸோ அது வந்து ஒரு இது. ஸோ அந்த மாதிரி ஏராளமான கோயில், இப்போ கிட்டத்தட்ட அவள் ஒரு 10 கோயில் ரெனோவேட் பண்ணியிருக்கா. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன, ஏதாவது ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அது உள்ளே போனால் சுவாமி இருப்பார், சிவன் இல்லை வந்து ஒரு விஷ்ணு மகாவிஷ்ணு கோயில், அந்த மாதிரி 2 கோயிலும் எடுத்து பண்ணியிருக்கா. அதெல்லாம் ஒவ்வொன்றும் வந்து ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கும்.
அப்புறம் கடைசியில் பார்த்தா அவள் வந்து அந்த ஊருக்காரால யாராவது ஒரு பெரியவா வந்து சொல்லுவா, இந்த இடத்துக்கு வந்து மகா பெரியவா வந்து ஒரு வருஷம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொன்னான். ஸோ அதெல்லாம் சொல்லும் பொழுது ஓஹோ, இத்தனை கோயில்கள் நம்ம முன்னோர்கள் அத்தனை கோயில்கள் கட்டியிருக்கா, அதெல்லாம் வந்து நம்ம பராமரித்தாலே போகும். இப்போ வந்து அவாவா வந்து கோயில் கட்டுறா, இது பண்ணுறா, அதெல்லாம் வந்து இருக்கிற கோயிலை பார்த்துட்டாலே போருமே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அவாவா பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரேர், ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, முடியாத கோயில்களுக்கெலாம் வந்து ஏதோ ஒரு நம்மளால் முடிஞ்ச கைகரியங்கள்லாம் பண்ணுங்க. பண்ணினா வந்து புண்ணியங்கள் அதெல்லாம் நம்மளுக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து போன வாரத்தினுடைய கெஸ்த க்ஷேத்திரம் திருவாமத்தூர். ஸோ வந்து திருவாமாத்தூர், கரெக்ட், திருவாமாத்தூர். ஸோ அபிராமேஸ்வரர் கோவில். இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை லைஃப்பில், இப்போ தான் நான் அந்த ஃபோட்டோவில் தான் பார்க்குறேன். ஸோ அதனால் வந்து இன்னும் நம்ம அதாவது கட்டுறது கைமண் அளவு கூட இல்லை, அது கைமண்ணில் இருக்கிற ஒரு சின்ன தூசி அளவு. ஸோ மலைப்பா இருக்கு. எப்படி வாழலாம் வந்து ராஜாக்கள்லாம் வந்து இப்போ இருக்கிறவாள்லாம் வந்து சொத்து சேர்த்து வச்சுட்டே இருக்காளே, அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் எத்தனை கோயில் கட்டியிருக்கா, எத்தனை இதை பண்ணியிருக்கா, பா சான்ஸே இல்லை. அது இது வந்து 2 கிங்ஸ் பண்ணிருக்கா. மாமி வந்து கிருஷ்ணதேவராயர்னு சொன்னா அண்ட் சோழா, ஐ திங்க் சோழ. அதான் அது எப்படி பண்ண முடியும்? 2 டிஃபரண்ட் கிங்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் ரீஜன்ஸ். அது அதிசயமா இருக்கு. அதான் அது ஒரு கண்டினியூட்டி வேணும். so many things have to happen together இல்லையா. ஏன்னா இவாளுக்கும் அவளுக்கும் ஒத்து போகணும் முதல்ல. நம்ம அதான் அப்படிதானே யோசிப்போம், ரெண்டு பேருக்கு ஒத்து போகணுமே முதல்ல அப்படின்னு. ஒரே வீட்ல 2 ஜெனரேஷனுக்கே ஒத்து போக மாட்டேங்குது இல்லையா. எக்ஸாக்ட்லி. அதனால அதுவும் 2-3 வாரத்துக்கு முன்னாடி பார்த்ததுல கூட மாமி சொன்னா, அது வந்து கட்டி ஆரம்பிச்சு முடிச்சது வந்து ஒரு 300 வருஷம் ஆச்சுன்னு. ஸோ அது அப்போ வந்து அவ எல்லாம் எப்படி இன்வால்வ் பண்ணி முடிச்சுக்கணும், சட்டுன்னு போகணும், நல்ல பேர் வாங்கிக்கணும்னு இல்லாம அவளோட அப்ஜெக்டிவ் வந்து எவ்வளவு கிளியரா இருந்திருக்குல்ல. சான்ஸே இல்லை. இப்போ இருக்கிற ரிசோர்ஸை வச்சு என்னெல்லாமோ பண்ணலாம். அப்போ இருக்கிற ரிசோர்ஸை வச்சு இவ்வளோ பண்ணியிருக்கான்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இன்னொன்னு சிறப்பு, இத்தனை அழகா எல்லாம் பண்ணிட்டு எங்கேயுமே அவ தன் பேரை எங்கேயுமே போட்டுக்கல. எந்த சிற்பி இத்தனையும் பண்ணான்னு நமக்கு தெரியவே தெரியாது. அந்த சிற்பி தன்னோட பேரையே போட்டுக்கல. ராஜாவாவது நமக்கு தெரியறது, அந்த சிற்பி கிரியேட்டர் யாருன்னு நமக்கு தெரியவே இல்லை. நம்மளால ஒரு அம்மி கூட வெடிக்க முடியாது. ஆனா அவ இத்தனை பண்ணிட்டு தன் பேரையே போட்டுக்கல. இந்த காலத்துல டியூப்லைட் கொடுத்துட்டு உபயம் போட்டுன்றா கோயில்ல. அதை சொல்லுங்க. இந்த ஒரு டிவிஎஸ் இந்த வில்லிவாக்கத்தில் இருக்கிற பாலியம்மன் கோயில் போனேன்னா நீங்கள் சொல்கிறது தான், டியூப்லைட்லேயே கூட பேர் எழுதுறா உபயம். அதுக்கு ஒரு 4 பேர் இருக்கா டியூப்லைட்டுக்கிட்டே. டியூப்லைட்டுக்கு எதுக்குடா 4 பேர் அப்படின்னு நினச்சேன்னா. அதனால அந்த மாதிரி சால்வ் ஆகாது. பேரை போட்டோன்னா எப்படி வெளிச்சம் தெரியும்? அதான் அதான் அது சரி. அதனால் அந்த மாதிரி அந்த ஒரு அதுதான் நம்ம அவாள்கிட்டேருந்து கற்றுக்கணும். ஸோ அந்த ஒரு விதத்தில் இந்த வாரம் கெஸ்த க்ஷேத்திரத்தில் எந்த க்ஷேத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான். இதுக்கு ஒரு க்ளூ. இது வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில். ஒரு சிவன் கோவில், ஒரு அருமையான கோவில் தான். ஒரு சிவன் கோவில், நந்தி இருக்கு பார்த்துட்டோம். ஸோ ஓகே, இந்த ஃபோட்டோ வந்து குரூப்பில் அனுப்பப்படும். ஸோ குயிக்லி வில் மூவ் ஆன் டு கனகதாரா ஸ்தோத்திரம்.
திங்க் இட் இஸ் 17th or 18th ஸ்லோகம்னு நினைக்கிறேன். 18th நினைக்கிறேன். திக்கஸ்திபி அப்படின்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகம். ஸோ ஆதிசங்கரரும் 19th ஸ்லோகமா 18th என்ன இருந்தது பார்த்துருங்க. சரசிஜ நயனே சரசிஜ நிலையே சரசிஜ நிலையே சரோஜஹஸ்தி போன வாரம் பார்த்துட்டோம். யா பிரசீத அப்படின்னு அம்பாளை இப்போதான் அந்த 18வது ஸ்லோகத்தில் தான் பிரசீத நீ இங்கே வா அப்படின்னு சொல்கிறார். என் முன்னாடி வா. பிரசீத அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வா அப்படின்னு அர்த்தம். எஸ் மஹ்யம் பிரசீத சொல்லிட்டார். எனக்கு என் பொருட்டு நீ வா ஒரு அனுகிரகம் பண்ணு. பிரசீதனா அனுகிரகம் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ 18வது ஸ்லோகத்தில் அனுகிரகம் பண்ண பொருட்டு அம்பாளை கூப்பிடுறார் மகாலட்சுமியை. அந்த மகாலட்சுமியானவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னு இந்த 19வது ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோகம் பார்ப்போம், அதுக்கப்புறம் அதனுடைய மீனிங் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லோகம் சொல்றதுக்கு யாரை அழைக்கணும்? பிரீதா பிரமோத் மேம். பிரீதா பிரமோத் மேம். நமஸ்காரம். நமஸ்காரம் மேம். திக்ஹஸ்திபிஹி திக்ஹஸ்திதி கனககும்ப கனககும்ப முகாவசிருஷ்ட திக்ஹஸ்திபிஹ் கனககும்ப திக்ஹஸ்திதி கனககும்ப முகாவசிருஷ்ட ஸ்வர்வாஹினி ஸ்வர்வாஹினி விமலசாரு ஜலப்னுதாங்கீம் விமலசாரு ஜலப்னுதாங்கீம். எஸ் திக்ஹஸ்திபிஹ் கனககும்ப திக்ஹஸ்திதி திபி ஸ்திதி திக்ஹஸ்திபிஹ் ப யா திக்ஹஸ்திதி கனககும்ப முகாவசிருஷ்டா ஸ்வர்வாஹினி விமலசாரு ஜலப்னுதாங்கீம். ஜலப்னுதாங்கி 2 times சொல்லுங்க. திக்ஹஸ்திதி கனககும்ப முகாவசிருஷ்டா ஸ்வர்வாஹினி விமலசாரு ஜலப்ளுதாங்கீம். PLU யா ஜலப்ளு தாங்கீம். ஓகே. இன்னொரு தடவை. ஒன் மோர். திக்ஹஸ்திதி கனககும்ப முகாவசிருஷ்டா ஸ்வர்வாஹினி விமலசாரு ஜலப்ளுதாங்கீம். Yeah. You are following the in Hindi or Sanskrit or English lyric, ma'am? Yes, Sanskrit. Little difficult. Hindi and English okay for me. Okay, Sanskrit is somewhat very closely the texts are similar with Malayalam and Hindi. Then I can follow. Okay, great. Yeah. Swarvahini Vimalacharu Jalaplutangeem. Swarvahini Vimalacharu Jalaplutangeem. Pratarnamami Jagatam Jananeem Ashesha Lokadhinatha Natha Ashesha Logadhinatha Grihineem Amritabdhi Putreem. Grihineem Amritabdhi Putreem. Great, correct. Pratarnamami
प्रातर्नमामि जगतां जननीं जगतां जननीम् अशेषलोकाधिनाथ अशेषलोकाधिनाथ लोकाधिनाथ लोकाधिनाथ ग्रेट गृहिणीं गृहिणीम् अमृताब्धिपुत्रीं अमृताब्धि या करेक्ट अमृताब्धिपुत्रीम् या Yes, sir. प्रातर्नमामि जगतां जननीम् अशेषलोकाधिनाथ गृहिणीम् अमृताब्धिपुत्रीं प्रातर्नमामि जगतां जननीम् भले। अशेषलोकाधिनाथ गृहिणीम् अमृताब्धिपुत्रीम् प्रातर्नमामि जगतां जननीम् अशेषलोकाधिनाथ गृहिणीम् अमृताब्धिपुत्रीम् ग्रेट फर्स्ட்ல இருந்து ஒரு ஃபுல்லா சொல்லிடுறேல ஒன் டைம் Yes. दिक्खस्तिभिः कनककुम्भ मुखावसृष्टा स्वर्वाहिनी विमलचारु जलप्लुताङ्गीं प्रातर्नमामि जगतां जननी अशेषलोकाधिनाथ गृहिणीम् अमृताब्धिपुत्रीम् भले वन मोर टाइम दिक्खस्तिभिः कनककुम्भमुखावसृष्टा स्वर्वाहिनी विमलचारु जलप्लुताहि तां हि तांगीं गीं yes जलप्लुताङ्गीं प्रातर्नमामि जगतां जननी अशेषलोकाधिनाथ गृहिणीम् अमृताब्धिपुत्रीम् अशेषलोकाधिनाथ अशेषलोकाधिनाथ गृहिणीम् ग्रेट अमृताब्धिपुत्रीम् yes sir சூப்பர் ஸோ ஆதிசங்கர் இப்போ மறுபடியும் ஒரு தியான ஸ்லோகம் அம்பாளுக்கு சொல்ற மாதிரி சொல்றார். தியான ஸ்லோகம் தான் சொல்றாருன்னு வச்சுப்போம், சொல்ற மாதிரின்னு நான் ஏன் சொல்றேன். ஸோ இப்போ நம்ம எல்லாரும் ஒரு கண்ணை மூடிண்டு இப்போ வந்து நம்ம அவர் சொன்ன மாதிரி இப்போ நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது மகாலட்சுமி உட்காந்துருக்கா. எங்கே உட்காந்துருக்கா? போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். சரசிஜ நிலையே சரோஜஹஸ்தே தவளதம அம்சுக கந்தமால்ய சோபே பகவதி ஹரிவல்லபே மனோஜ்ஞே திரிபுவன பூதிகரி மஹ்யம் பிரசீத. எனக்கு முன்னாடி சரசிஜ நிலையே சரோஜஹஸ்தே. ஸோ அவளை பற்றின டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறார். சரசிஜ நிலையம், தாமரை மேலே உட்காந்துட்டுருக்கா. சரோஜஹஸ்தே, கையில் தாமரை பூவை வச்சுட்டுருக்கா. நல்ல வெண்பட்டு போட்டுண்டு நல்ல வெள்ளை புஷ்ப மாலைகள்லாம் சூடி, இந்த ஜாதி சம்பகம் எல்லா மாலைகள்லாம் வாசனை மலர்கள்லாம் சாத்திண்டு அப்படி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கா. அவள் வந்து என்ன கலரில் இருக்கா அப்படின்னா, அது முன்னாடி சொல்கிறார், தாமரை கலரில் இருக்கா அவள் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான காம்பினேஷன். அவளை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவள் உட்காந்துருக்கா. அது போன ஸ்லோகத்தில் சொன்னேன். அவளை சுற்றி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இப்போ போன ஸ்லோகத்துலேயும் இந்த ஸ்லோகத்தையும் கம்பேர் பண்ணிக்கணும் நம்ம. போன ஸ்லோகத்தில் அவள் வந்தாச்சு, உட்காந்துருக்கா. சரி, இப்போ எல்லாரும் கண்ணை மூடிட்டு அவள் உட்காந்துருக்க மாதிரி தியானம் பண்ணுறது பண்ணிட்டு அவளை சுற்றி எப்படி இருக்கா, திக்கு எத்தனை திக்குகள் இருக்கு சொல்லுங்க யாராவது? 8 தான் இருக்கா? ஸ்ரீமதி மாமி எவ்வளவு சொன்னேன்? 8 தான் சொன்னேன். 8 தான் சொன்னேன். சரி. ஏன்னா இதுல அப்படிதான் வருது சான்ஸ்கிரிட் பாடத்துல, அதனால. ஓகே. சரி, வேற யாரு? பாட்டே இருக்கே 8 திக்கு, அஷ்ட திக்கு. ஓகே. ஆக்சுவலி 10 திக்கு இருக்கு. வானமும் பூமியும் சேர்ந்து 10, மேலையும் கீழையும் சேர்த்து 10. 8 திக்கு கரெக்டு. மேலையும் கீழையும் சேர்த்தனா 10 அப்படின்னு
வேதங்கள்ல இருக்கு. அதனால அப்படி ஓ எடுத்து ஓகே ஓகே 10 திக்கு சரி இருக்கு சரி மொத்தம் அப்படின்னு வச்சுப்போமே. நம்மளுக்கு தெரிஞ்ச 8ஐயே வச்சுப்போம். இப்போ திக்கு ஹஸ்திபிஹி. ஹஸ்தினா என்ன? ஹஸ்தினா யானைகள். எலிஃபென்ட் ஹஸ்தினா யானை யானைகள். அப்போ ஒவ்வொரு திக்குக்கும் ஒவ்வொரு யானை இருக்கு சுத்தி. அவளை சுத்தி அஷ்டதிப்பு. இந்த படங்கள்ல எல்லாம் எத்தனை யானை போடுறா? மகாலட்சுமிக்கு 2 யானை தான் போடுறா. ஆனா ஆதிசங்கரர் பார்த்திருக்கார். அவர் சொல்றார் திக் ஹஸ்திபிஹி, 8 யானை 10 யானை சூழ்ந்துண்டு என்ன பண்றதா? கனக கும்ப முக அவசிருஷ்ட. கனக கும்பம் தங்க கலசம், தங்க குடத்தை வச்சுண்டு அதுல இருந்து வர்றதா என்ன வருது அப்படின்னா ஜலப்ளுதம். அதுல குளிக்கிறாளா இவ. அந்த ஜலம் யாரு அப்படின்னா ஸ்வர்வாகினி. ஸ்வர்வாகினி என்ன ஜலம்? என்ன ஜலமா இருக்கும்? ஜலத்திலேயே ரொம்ப உயர்ந்த ஜலம் என்ன ஜலம்? கங்கா ஜலம். கரெக்ட். இந்த கங்காவுக்கு பேரு என்னன்னா ஸ்வர்வாகினி. அவளுக்கு பேரு. அவ எங்கிருந்து வந்தா? பகீரதன் மேலே இருந்து கூட்டின்னு வந்தானோ இல்லையோ அவளை. ஸ்வர்வாகினி. ஸ்வர்கலோகத்திலிருந்து அவ வந்திருக்கா. மேலிருந்து ஆகாயத்திலிருந்து வந்திருக்கா. ஆகாய கங்கை அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு இல்லையா, சினிமா பாட்டு ஒன்று. ஆகாய கங்கை தன்னான. அந்த மாதிரி ஆகாயத்திலிருந்து வந்திருக்கா அவ. ஸ்வர்வாகினா ஆகாயத்தை இருப்பிடமாக கொண்டவள். அந்த கங்கையினால என்னன்னா அவள் எப்படிப்பட்டவள்? விமல, அழுக்கில்லாதவள், சாரு, அழகானவள். அப்படிப்பட்ட அந்த ஜலத்தால் அவள் என்ன சொல்றது? ஜலப்ளுத அங்கீம். ஜலப்ளுத அங்கீம். ஸோ அப்படி அவள் அதாவது மகாலட்சுமி நடுவில் இருக்கா. இந்த யானைகள்லாம் சூழ்ந்துண்டு தங்க குடத்துல அம்பாளுக்கு அபிஷேகம் பண்றாளா. டெய்லி குளிக்கிறாளா இவ மகாலட்சுமி. இங்க இது பிரசன்டேஷன்ல ஃபர்ஸ்ட் பிக்சர் மகாலட்சுமியோட 4 யானை போட்டு இருக்கும். கரெக்ட். ஆக்சுவலி 8 யானை வரணும், இல்லை 10 யானை வரணும். யாரும் அப்படி வரையறது இல்லை. நம்ம எப்படி இவர் எழுதியிருக்காரு, ஒவ்வொரு திக்குக்கும் ஒரு ஹஸ்திபிஹி, திக் ஹஸ்திபிஹி அப்படின்னா 8 ஆர் 10 2 கணக்கும் எடுத்துட்டா கூட 10 மினிமம் 8 யானை இருக்கணும். 8 யானை தங்க குடத்தை கையில் வச்சுட்டு அதிலிருந்து கங்காஜலம் அவளை குளிப்பாட்டுற மாதிரி அவள் இருக்கா. இவள் எவ்வளவு பவித்திரமானவள் மகாலட்சுமி. அந்த பவித்திரத்திற்கும் இன்னொரு பவித்திரம் சேர்க்கிற மாதிரி இந்த கங்காஜலம் அவளை தீண்டி அது நமக்கு கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஒரு யோசிச்சு அவர் சொல்லியிருக்கார் பார்த்து. அப்படி விமல சாரு அழகான ஜலப்ளுத அங்கி. அப்படிப்பட்ட மகாலட்சுமியானவள் எப்படி இருக்கா? ஜெகதாம் ஜனனி, உலகத்துக்கே தாய், புவனேஸ்வரி அப்படியா இருக்கா. அப்புறம் அசேஷ லோகாதிநாத கிரகிணி வந்துடுவார் மகாவிஷ்ணுட்ட. அப்பப்போ அவள் யாருனுடைய பத்னியா இருக்கா அப்படின்னா அசேஷ லோகாதிநாத கிரகிணி. லோகத்துக்கே சமஸ்தமான எல்லா லோகங்களுக்கும் ஒரு அதிநாத, அப்படின்னா அதுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய நாதன், அவனுடைய கிரகிணி பட்ட மகிழ்ச்சியா இருக்கா. ஜெகதாம் ஜனனி, அவளும் உலகத்துக்கே தாய். அதுதான் வேதாந்த தேசிகர் சொல்றார், மாதா தேவி துவமசி பகவான் வாசுதேவஹா பிதாமே. அம்மா நீதான் எனக்கு தாய், பகவான் வாசுதேவன் எனக்கு தந்தை. தியாகராஜரும் சொல்றார்,
சீதம்மா மாயம்மா ஸ்ரீராமுடு மா தன்றி. சீதம்மாட்டேருந்து ஆரம்பிக்கிறார் அவர். என்னதான் பெரிய ராம பக்தராக இருந்தாலும் சீதம்மா தான் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி அசேஷ லோகாதிநாத கிரகிணி, இது யாருக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி அவள் இருக்காளா அப்படின்னா மகாவிஷ்ணுவுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி இவள் இல்லை, இவளுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி மகாவிஷ்ணு இருக்கார் அப்படின்னு தான் சொல்றார் ஆதிசங்கரர். ஏன் சௌந்தர்யலஹரிலையும் அப்படிதான் சொல்றார். சிவன் வந்து அலகால விஷத்தை குடிச்சு அவன் ஏன் உயிரோட இருக்கான் அப்படின்னா இவ பண்ண தாடங்கம் போட்டு இருக்கான்றதுனால அவன் உயிரோட இருக்கான். தவஜனனி தாடங்க மகிமா அப்படின்னு சொல்றார். உன் தாடங்கத்தினுடைய மகிமையினால தானம்மா அவன் இருக்கான் அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்டவள் அசேஷ லோகாதிநாத கிரகிணி, மகாவிஷ்ணுவுடைய பத்னி. அவள் அமிர்தாப்தி புத்திரி. அப்படி ஒரு அப்பா வீட்டையும் சொல்லணும் இல்லையோ, இந்த மாதிரி அமிர்தாப்தி ஆர் பார்க்கடலில் உதித்த திருமணியே அப்படின்னு சொல்ற மாதிரி பார்க்கடலில் உதித்தவள், பார்க்கடலை தன் என்ன சொல்றது பிறந்த வீடாக வச்சுருக்கிறவள் அமிர்தாப்தி புத்திரி. அவனுடைய அதாவது பார்க்கடலினுடைய குழந்தையானவள் இவள். அவளை அப்புறம் வரணுமே பிராத்தர் நமாமி. இந்த பிராத்தக அப்படின்னு சொல்லும் பொழுது ரிக்வேதத்தில் ஒரு மந்திரம் இருக்கு. எல்லாரும் இந்த பிராத்தர் அப்படின்னாலே எல்லாரும் என்ன நினச்சுன்றான்னா பிராத்த காலம்னு நினச்சுன்றா, விடியற் காலையில். பிராத்தர் நமாமின்னா நான் படித்த எல்லா ரெஃபரன்சஸ் டெக்ஸ்ட்ஸ் எல்லாமே வந்து பிராத்தகான்றதோட மீனிங்கே வந்து காலங்காத்தால அப்படின்னு இருக்கு. அவர் இந்த பிராத்தகான்ற வார்த்தை பிரதம அப்படின்ற வார்த்தையிலிருந்து வந்தது தானே இருக்கும். அப்போ ரிக்வேதத்தில் ஒரு மந்திரம் இருக்கு. பிராத்தர் அக்னிம் பிராத்தர் இந்திரகும் ஹவாமஹே பிராத்தர் மித்ரா வருணா பிராத்தர் அஸ்வினா பிராத்தர் பகம் போஷணம் பிரம்மணஸ்பதிம் பிராத்த சோமமுத ருத்ரகும் ஹுவேம அப்படின்னு ஒரு மந்திரம் ஒன்று உண்டு. ஐ திங்க் அது பாக்ய சூக்தமோட ஸ்டார்டிங்னு நினைக்கிறேன். அது இஃப் ஐ நாட் ராங், பாக்ய சூக்தம் கரெக்டு. அதில் வந்து அவர் என்ன சொல்கிறார், முதலில் நான் அக்னியை தியானிக்கிறேன், முதலில் இந்திரனை தியானிக்கிறேன், முதலில் மித்திரனை தியானிக்கிறேன், வருணனை தியானிக்கிறேன். இதெல்லாமே வந்து பிராத்தகா அப்படின்றது என்ன மீனிங்கை தர்றது அப்படின்னா இட் இஸ் நாட் ஓன்லி ஏர்லி மார்னிங் ஆர் டான் ஆர் சன்ரைஸ் சமயம், அப்படி கிடையாது. இந்த பிராத்தகா அப்படின்ற வார்த்தை வந்து ஏர்லி அப்படின்ற ஒரு அர்த்தத்தை தருது. ஏர்லி அப்படின்னா என்ன, முதலில் முதன்மையாக அப்படின்னு வச்சுப்போமா. ஸோ அப்போது பிராத்தர் நமாமி அப்படின்னா காலங்காலத்தால் நான் உன்னை வணங்குறேன். அப்போது நான் இது வரைக்கும் படித்த எல்லா டெக்ஸ்ட்லையும் என்ன இருக்குது அப்படின்னா, காலையில் யார் அம்பாளை மகாலட்சுமியை இந்த மாதிரி 8 கஜங்களோட அது வந்து இந்த மாதிரி கும்பத்தில் இது பண்ணி அப்படி நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான சகல கும்பத்துகளும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருக்கா எல்லாருமே. இதுலேருந்து நான் ஒரு சின்ன ஒரு லைனில் மாறுபடுறேன். என்னென்னா பிராத்தர் நமாமி, அப்போ நான் வந்து முதலில் தியானிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அவள் சொன்ன அர்த்தத்தையும் வச்சுக்கலாம். பிராத்தர் நமாமி அப்படின்னா காலம்பர ஏர்லி மார்னிங் இப்படி நான் அவளை தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அதனால் பிராத்தகா அப்படின்றது ஏர்லி அப்படின்ற ஒரு இதுதான். பிராத்தகாலம் பிராத்தகாலே பட்டே நித்தியம் அப்படின்னு வரும்போது தான் யார் ஒருவன் காலங்காத்தாலே இதை செய்கிறானோ, நித்தியம் டெய்லி செய்கிறானோ, ஒரு நாள் எழுந்துட்டும் எனக்கு தங்க மழை போயிடலையே அப்படின்னு கேட்கக்கூடாது அந்த மாதிரி. ஸோ பிராத்தர் நமாமி அப்படின்னா ஏர்லியாக செய்கிறானோ. ஏர்லின்றதுக்கு நான் எப்படி வந்து பொருள் சொல்கிறது அப்படின்னா என்ன சொல்கிறது, முதலில் ஆர் அதுக்கான ஒரு டேர்ம் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன சொல்கிறதுன்னு. ஸோ வந்து முதலில் ஒரு என்ன சொல்கிறது, தொடக்கத்தில் நல்ல வார்த்தை. ஸோ பிராத்தர் நமாமி தொடக்கத்தில் வணங்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ
ஸோ காலம்பரையும் ஒரு நாளினுடைய தொடக்கத்தில் இருக்கலாம், இல்லை ஒரு ஆரம்பத்தில் தான் யோசித்தேன். இது என்னன்னா சில நேரத்தில் நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச வார்த்தை கூட டக்குன்னு வராது. ஆரம்பத்தில். ஸோ அது ஒரு நாளினுடைய ஆரம்பமாக இருக்கலாம், ஒரு வேலையினுடைய ஆரம்பமாக இருக்கலாம். ஆரம்பம் அவ்வளோதான். அது எல்லாரும் காலங்காலத்தால் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அதுவும் உண்மைதான். ஏன்னா அது ஒரு நாளினுடைய ஆரம்பம் காலம்பரை அப்படின்றதுனால அப்படி எல்லாரும் ஃப்ரேம் பண்ணிட்டு பாடாகும். பிராத்த காலே அப்படின்னு இருந்தால் தான் அது காலத்தை பேஸ் பண்ணி பிராத்தர் சொல்கிறது. ஸோ அந்த ஒரு நோட்டில் அம்பாள் இப்படி இந்த அஷ்டதிக்கு கஜங்கள் ஒரு தசதிக்கு கஜங்கள் சூழ அது இந்த புனிதமான கங்கா ஜலத்தை மேலே படுறதுனால இப்போ இப்படி அப்போ ஆதிசங்கர் என்ன நினச்சிருக்காருன்னா, கங்காஜலம் இவ மேலே படுறதுனால கங்காஜலத்துக்கு புண்ணியமா, இல்லை கங்காஜலம் இவ மேலே படுறதுனால இவ இந்த அளவுக்கு பொலிவாக இருக்காளா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கார் அப்படின்னு தெரியாது. ஸோ அதுதான் இந்த 19வது ஸ்லோகம். திக்ஹஸ்திபி கனக கும்ப முகாவசிருஷ்ட ஸ்வர்வாஹினி விமலச்சாரு ஜலப்ளுதாங்கீம் பிராதர் நமாமி ஜகதாம் ஜனனீம் அசேஷலோகாதிநாத கிருஹிணீம் அமிர்தாப்தி புத்ரீம் அப்படின்ற இந்த 19வது ஸ்லோகம். ஸோ இந்த ஸ்லோகத்தை ஐ திங்க் எல்லாரும் ஒரு தடவை சொல்லிடலான்னு நினைக்கிறேன். சொன்னேன்னா இன்னைக்கான செஷனை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்த வாரம் அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஆர்டர் சொல்கிறேன் கௌரி அண்ணா. சாய்லக்ஷ்மி மாமி. ஓகே, அடுத்தது ராகவன் சார். ஓகே. திக்ஹஸ்தேவி கனக கும்ப முகாவஸ்ருஷ்ட ஸ்வர்வாஹினி விமல சாரு ஜலப்துலாங்கி பிராத்தர் நமாமி ஜகதாம் ஜனனீம் அசேஷ லோகாதிநாத கிருஹிணீம் அமிர்தாபி புத்ரீம். எஸ். அடுத்தது பேபி லட்சுமி. சூப்பர். திக்ஹஸ்தி கனக கும்ப முகாவசிஷ்ட ஸ்வர்வாஹினீம் விமலச்சாரு ஜலப்ளுதாங்கீம் பிராதர் நமாமி ஜகதாம் ஜனனீம் அசேஷலோகாதி நாத கிருஹணீம் அமிர்தாம் புத்ரீம். பலே சூப்பர். பாட்டாவே படிச்சுட்டே இருக்கு. Thank you. லதா சூரியன். நமஸ்காரம். திக்ஹஸ்தி கனகும்ப முகாவசிஷ்ட ஸ்வர்வாஹினி விமலச்சாரு ஜலப்ளுதாங்கி பிராதர் நமாமி ஜகதாம் ஜனனீமசேஷலோகாதிநாத கிருஹிணீம் அமிர்தாபி புத்ரீம். பலே பலே. ஸ்ரீ சந்திரிகா மேம். நமஸ்காரம். திக்ஹஸ்திபிஹி கனக கும்ப முகாவஸ்ருஷ்ட ஸ்வர்வாஹினி விமலச்சாரு ஜலாப்ளுதாங்கீம் பிராதர் நமாமி ஜகதாம் ஜனனீம சேஷ லோகாதிநாத கிருஹ்ணீம் அமிர்தாப்தி புத்ரி. அது பிராத்தர் பிரதர்னு படிச்சுன்னு அது சிவனை நினைச்சிட்டு எல்லாம் படிச்சிருக்கோம். இன்னைக்குதான் பிராத்தக அப்படிங்கறது இப்பதான் புரியுது. ஸ்ரீமதி மாமி. எல்லாருக்கும் நமஸ்காரம். திக்கஸ்திபிஹ கனக கும்ப முகாவஸ்ருஷ்ட ஸ்வர்வாஹினி விமலச்சாரு ஜலப்ளுதாங்கீம் பிராத்தர் நமாமி ஜகதாம் ஜனனீம் அசேஷலோகாதிநாத கிருஹிணீம் அமிர்தாப்தி புத்ரீம். பலே பலே. ஆஹா.
சசிகலா மேம். दिग्हस्तिभिः कनककुम्भमुखावसृष्ट स्वर्वाहिनी विमलचारुजलप्लुताङ्गीं प्रातर्नमामि जगतां जननीम् अशेषलोकाधिनाथगृहिणीम् अमृताब्धिपुत्रीम्. भले சூப்பர். நிறைமதி மேம். நமஸ்காரம். दिग्हस्तिभिः कनककुम्भमुखावसृष्ट स्वर्वाहिनी विमलचारुजलप्लुताङ्गीं प्रातर्नमामि जगतां जननीम् अशेषलोकाधिनाथगृहिणीम् अमृताब्धिपुत्रीम्. Thank you. भले சூப்பர். லக்ஷ்மி மேம். नमस्कारं. दिग्हस्तिभिः कनककुम्भमुखावसृष्ट स्वर्वाहिनी विमलचारुजलप्लुताङ्गीं प्रातर्नमामि जगतां जननीम् अशेषलोकाधिनाथगृहिणीम् अमृताब्धिपुत्रीम्. भले. நான் சொல்றேம்மா. வாங்க மாமி, சாய் மாமி வாங்க. दिग्हस्तिभिः कनककुम्भमुखावसृष्ट स्वर्वाहिनी विमलचारुजलप्लुताङ्गीं प्रातर्नमामि जगतां जननीम् अशेष लोकाधिनाथगृहिणी अमृताब्धिपुत्रीम्. भले भले. Thank you. சாவித்ரி மாமி. நமஸ்காரம் சொல்றேன். दिग्हस्तिभिः कनककुम्भमुखावसृष्ट स्वर्वाहिनी विमलचारुजलप्लुताङ्गीं प्रातर्नमामि जगतां जननीम् अशेष लोकाधिनाथगृहिणीम् अमृताब्धिपुत्रीम्. धन्यवादः. பூர்ணிமா மேம். दिग्हस्तिभिः कनककुम्भमुखावसृष्ट स्वर्वाहिनी विमलचारुजलप्लुताङ्गीं प्रातर्नमामि जगतां जननीम् अशेषलोकाधिनाथगृहिणीम् अमृताब्धिपुत्रीम्. भले भले. चित्रा कार्तिक मैम. नमस्कार. दिग्हस्तिभिः कनककुम्भमुखावसृष्ट स्वर्वाहिनी विमलचारुजलप्लुताङ्गीं प्रातर्नमामि जगतां जननीमशेष लोकाधिनाथगृहिणीम् अमृताब्धिपुत्रीम्. भले. आहा. गिरिजा मम्मी. दिग्हस्तिभिः कनककुम्भमुखावसृष्ट सर्वाहि विमला सारु जलप्लुताङ्गीं प्रातर्नमामि जगतां जननीम् अशेष लोकाधिनाथगृहिणी अमृताब्धिपुत्रीम्. भले. कला मम्मी. नमस्कारं. दिग्हस्तिभिः कनककुम्भमुखावसृष्ट स्वर्वाहिनी विमलचारुजलप्लुताङ्गीं प्रातर्नमामि जगतां जननीमशेष लोकाधिनाथगृहिणी अमृताब्धिपुत्रीम्. भले. மைதிலி மேம் நீ சொல்ல முடியும்னா சொல்லுங்க. ஏன்னா அவளுக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும். மாமி மைதிலி மாமி லெஃப்ட்னு வந்தது. அப்படியா? நீங்க சொல்லிடுங்க. சொல்லிடுறேன். दिग्हस्तिभिः कनककुम्भमुखावसृष्ट स्वर्वाहिनी विमलचारु जलप्लुताङ्गीं प्रातर्नमामि जगतां जननीम् अशेष लोकाधिनाथगृहिणी अमृताब्धिपुत्री. சூப்பர். நான் சொல்லிடுவா? சீதலா மாமி நமஸ்காரம் சொல்லுங்க. சாரி பரவாயில்ல.
दिग्हस्तिभिः कनककुम्भमुखावसृष्ट स्वर्वाहिनि विमलचारुजलप्लुताङ्गीं भ्रातर्नमामि जगतां जननीम् अशेषलोकादिनाथग्रहणीम् अमृताब्धिपुत्रीम्. Thank you. Thank you. சாரி மாமி, நீங்க திருக்குறள் சொன்னதால டிக் அடிச்சுட்டேன். வேற யாராவது சொல்றீங்களா? எல்லாரும் சொல்லியாச்சு இல்லையா? நீங்க தான் சொல்லணும். பாலா நான் சொல்லணுமா? இல்ல கௌரி சார் சொல்லியாச்சா? இப்பதான் சொன்னார். ஓகே சாரி, என்னோட மியூட்ல போயிட்டேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுதான் இந்த 19வது ஸ்லோகம். 20, 21 இன்னும் 2 ஸ்லோகங்கள் தான் இருக்குது. இதில் 20வது ஸ்லோகம் அம்பாள் சொல்கிற ஸ்லோகம். இந்த 20வது ஸ்லோகத்தில் இருக்கு பாருங்க அந்த ஃபோட்டோ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த 4 யானைகளோடு இருக்குது. இதுக்கு பின்னாடி 2-3 யானைகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பின்னாடி ஒழிஞ்சுன்னு இருக்கா இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிறது இந்த படம். ஃபர்ஸ்ட்ல இருந்தே இது ரொம்ப ரொம்ப அன்யூஷுவலா தான் இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. எங்கேருந்து எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இதுதான் இந்த 19வது ஸ்லோகம். 20வது ஸ்லோகத்தில் நம்ம அகைன் அம்பாளுடைய ஒரு ஸ்துதி ஸ்லோகமாக இருக்கும். 21வது ஸ்லோகம் வந்து இட் இஸ் அ பலஸ்ருதி. இந்த பலன் எப்படி என்ன மாதிரியான பலன் கிடைக்கிறது இந்த கனகதாரையை சொன்னான் அப்படின்றத சொல்ல போகிறார். அது அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த 19வது ஸ்லோகம், இன்னைக்கு பார்த்த ஸ்லோகம். ஸோ we'll complete it with Murugan anthem. Before Navaratri we learned almost full learned. Yeah, almost full of the Kanakadhara. Yes, sir. From tomorrow Navaratri is starting. Yes. Then. Thank you so much, sir. Thank you, ma'am. Thank you. Namaste. So we'll start with Murugan anthem. Any volunteers? நான் சொல்லவாஜி? சொல்லுங்க மேம். சிவகுக குமர பராஜலபதியே சீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தளி பழனா புரிவாள் திருவேரகம்புரை கந்தா செங்கதிர் நிகத்தனி காச்சலம் வந்தாய் செம்பழ முதிர்வன எந்தாய் தவமருளாராதாரா தவ முனிவர பணி வீரா தாதா கருண சுபேத் போதா ஜய ஜய சங்கர பாலக மணியே தாரக மந்திர வினோதா சிவமே 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோ ஆதிபராசக்தி மாதா கீ ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கீ ஜெய். ஸ்ரீ குரு நமः. Thank you. நமஸ்காரம் எல்லாருக்கும். நமஸ்காரம். Thank you மாமி. நமஸ்காரம். Thank you. Namaskaram.